வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து மார்கழி 6வது நாள். இன்னைக்கு என்ன பிரசாதம் பார்க்க போறோம்னா, நம்ம வந்து ஜவ்வரிசி பாயசம் தான் பண்ண போறோம். அதுக்கப்புறம் வந்து எல்லா காய்கறியும் சேர்த்து ஒரு சாம்பார், சமையல் வந்து எல்லா காய்கறியும் சேர்த்து ஒரு சாம்பார், கோஸ் வந்து தேங்காய் போட்ட கறி, இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சாம்பாருக்கு ரெடி பண்ணிடுவோம், அதுக்கப்புறமா பாயசம் பண்ணலாம். நல்ல பெரிய சைஸ்ல ஒரு 2 வெங்காயம், ஒரே ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, வெண்டைக்காய், அப்புறம் தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய சைஸில். கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்செடுத்து சாம்பாருக்கு தாளிச்சிடலாம். கடுகு, வெந்தயம், பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலையை சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து ஒரு நிமிஷம் வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் வதங்கிருக்கு. இப்போ பீன்ஸு, கேரட்டு, வெண்டைக்காய் எல்லா காய்கறியும் நம்ம வந்து சேர்த்துடலாம். இது கூடவே உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு லெமன் சைஸில், பெரிய லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துட்றேன் நான். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். காய் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறமா நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். காய் வேகும் போதே கையோட சாம்பாருக்கு தேவையான உப்பையும் சேர்த்துருவோம். நல்லா வேகட்டும். இது இந்த பக்கம் வேகட்டும். அதுக்குள்ள வந்து இந்த கடாயில வந்து நெய் விட்டுருக்கேன். நம்ம வந்து ஜவ்வரிசி பாயசம் தான் பண்ண போறோம். ஸோ முந்திரி பருப்பை ஃபர்ஸ்ட் வறுத்துக்கலாம். இது கூடவே வந்து நம்ம ஜவ்வரிசியும் சேர்த்துடலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். சின்ன ஜவ்வரிசி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுலயே காய்ச்சின பாலையும் சேர்த்துடலாம். ஜவ்வரிசி இந்த பால்லே நல்லா வேகட்டும். இந்த பக்கம் ஜவ்வரிசி வெந்துட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் பாருங்க, காய் வந்து நல்லா வெந்திருக்கும், தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதுலயே வந்து சாம்பார் பொடி சேர்த்துடலாம். சாம்பார் பொடி உங்களுக்கு தகுந்த அளவுக்கு நீங்க பார்த்து போட்டுக்கோங்க. தண்ணி விட்டுக்கலாம். காய்ச்சின தண்ணி தான் விடுறேன். பருப்பு நல்லா வெந்திருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம சாம்பாரும் கோஸ் கறியும் தான் பண்ண போறோம். அது கொஞ்சம் கூட தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். நான் வந்து இந்த அளவுல ஒரு 5 கரண்டிக்கு பருப்பு எடுத்துட்டு தான் வேக வச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். அதுலயே பெருங்காயமும் போட்டாச்சு, மஞ்சள் பொடியும் போட்டாச்சு. சாம்பார் பொடியிலையும் பெருங்காயம் இருக்கு. ஆமா, சாம்பார் பொடியிலையும் பெருங்காயம் இருக்கு, அதனால வேணும் அவசியப்படாது. பருப்பு நல்லா மசிச்சாச்சு. நம்ம பருப்பை சேர்த்துடலாம். இதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சாம்பார் இந்த பக்கம் நல்லா கொதிச்செடுத்து நம்ம வந்து மேலாக கருவேப்பிலையை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பக்கம் வந்து நம்மளுடைய ஜவ்வரிசி பால் பாயசமும் ரெடி ஆயிடுது. ஸோ இப்போ இதுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துடலாம். நம்ம அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி கொஞ்சம், அவ்வளோதான். ஒரே ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் வந்து பாயசம் ரெடி ஆகிடுது நமக்கு, ஜவ்வரிசி பாயசம். நான் அதை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பக்கம் நம்ம கோஸ் கறி தான் பண்ண போகிறோம். கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சின்னு இருக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற கோஸை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். வெந்துடும் கோஸு. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஆமாம், நல்லா சிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க, வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ கோஸ் வெந்துருக்கான்னு நம்ம பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. ஒரு 2 நிமிஷம் வேணால் அப்படியே ஓப்பன்லேயே இருக்கட்டும். தண்ணியே விடலை, நம்ம உப்பு போட்டிருந்தோம், மூடி வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேயே வேர்த்து விட்டு தண்ணி வரும் பாருங்கள். ஸோ அதுலேயே நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது, அதனால் அது
ஓப்பன்லேயே இருந்ததுன்னா ஒரு 2 நிமிஷம் இருந்ததுன்னா ட்ரை ஆகிடும். இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். எப்பயுமே வந்து நான் கொஞ்சமாக பண்ணும்போது தேங்காய் சேர்க்கும்போது அது மேலே தான் பெருங்காயம் சேர்ப்பேன். இப்போ நிறையா பண்ணுறதுனால நான் எண்ணெயிலே வந்து பெருங்காயம் சேர்த்தாச்சு. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய ரோஸ் தேங்காய் போட்ட கறி ரெடி. ஆஃப் பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து மார்கழி 6. இன்னைக்கு பிரசாதமாக நான் வந்து ஜவ்வரிசி பால் பாயசம் பண்ணேன். அதுக்கப்புறம் நார்மல் சமையல் தான், எல்லா காய்கறியும் போட்ட ஒரு சாம்பார், கோஸ் வந்து தேங்காய் போட்ட கறி. இன்னைக்கு கொஞ்சம் கூட தான் வந்து சாம்பாரும் தேங்காய் கோஸ் கறியும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.